விஜய் வந்து பல்வேறு திட்டங்களை வந்து தனது தேர்தல் அறிக்கையிலே வெளியிட்டிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையான 2500 ரூபாய், வீடுகளுக்கு மாதம் 200 யூனிட் வரை இலவசம், தாய்மாமன் சீர், மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்து அறிவிச்சிருந்தாரு. அவரின் முதல் கையெழுத்து எந்த திட்டத்திற்காக இருக்கும்? புவனேஸ்வரி, குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்க இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் இன்று பதவியேற்பு முடிந்தவுடன் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு சென்று அரசு மரியாதை ஏற்றுக்கொண்டு பிற்பாடு அவர் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த அதாவது 3 மகத்தான திட்டங்களுக்கு அவர் கையெழுத்தில் இருக்கிறார். குறிப்பாக வீடுகள் தோறும் மாதம் 200 யூனிட் இலவசம் என அவர் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த திட்டத்திற்கு தனது கையெழுத்திடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பெண்களுக்கான அனைத்து பேருந்துகளிலும் இலவச பேருந்து திட்டமானது அவர் அறிவித்திருந்தார். அந்த திட்டத்திற்கான கையெழுத்திட இருப்பதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து அதாவது பெண்களுக்கு மாதம் 2500 அந்த உரிமை தொகை திட்டத்திற்கு கையெழுத்திடுவாரா என இந்த 3 மகத்தான திட்டத்திற்கு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் பதவியேற்றவுடன் இந்த திட்டங்களுக்கு கையெழுத்திடுவார் என தகவலானது வெளியாக இருக்கிறது. இருப்பினும் இன்னும் சற்று நேரத்தில் நேரு உள்விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு 17வது முதலமைச்சராக பொறுப்பேற்கும் ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் தாவேக நிர்வாகிகள், பிரபலங்கள் மற்றும் அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சி, மாநிலவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் அதே போல அனைத்து அரசியல் முக்கிய பிரமுகர்களும் தற்போது அங்கு வந்திருக்கின்றனர். தற்போது தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கும் அதாவது பொறுப்பேற்க இருக்கும் விஜய் உடன் இணைந்து அதாவது 9 அமைச்சர்களும் தற்பொழுது இந்த பதவியேற்பு நிகழ்வாக நடைபெற இருக்கிறது. தற்போது தமிழக முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய விஜய் தற்பொழுது அதாவது நேரு உள்விளையாட்டு அரங்கத்திற்கு வரும்பொழுது அவர் வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் அணிந்து வந்திருந்தார். தற்போது கோட் போட்டு தற்போது அந்த நேரு உள்விளையாட்டு அரங்கத்துக்குள் வருகின்ற காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் பதவியேற்க இருக்கின்றார். அவர் பதவியேற்று முடித்த பிற்பாடு சென்னை தலைமை செயலகத்துக்கு சென்று அங்கு மகத்தான 3 திட்டங்களுக்கு அவர் முதல் கையெழுத்திட இருக்கின்றார். மகளிர் உரிமை தொகை மாதம் 2500 மற்றும் அதே போல பெண்களுக்கான அனைத்து பேருந்துகளிலும் இலவச பயணம் மற்றும் அதே போல மின்சாரத்தில் 2 யூனிட் அதாவது விலக்கு ஆகிய இந்த 3 திட்டங்களுக்கு அவர் கையெழுத்திடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் அவருடன் இணைந்து 9 அமைச்சர்கள் பதவியேற்க இருக்கின்றனர். குறிப்பாக புஷி ஆனந்த் மற்றும் அதே போல ஆலவ் அர்ஜுனா மற்றும் வெங்கடரமணன், செங்கோட்டையன் மற்றும் ராஜ்மோகன் உள்ளிட்டோர் மற்றும் பிரபு, காரைக்குடியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பிரபு ஆகியோர் தற்போது அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் எனவும் அந்த அமைச்சரவை பட்டியலும் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கிறது. இன்று தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய விஜய் உடன் இணைந்து தற்பொழுது 9 அமைச்சர்களும் பதவியேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. புவனேஸ்வரி, நிச்சயமாக சாம், நீங்கள் கொடுத்த தகவல்களுக்கு நன்றி.